உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கலங்குகிறாய். உன்னை யார் புரிந்து கொள்ள வேண்டுமென்று நினைக்கிறாய்? உன் குடும்பமா, இல்லை உன் நண்பர்களா, இல்லை உனக்கு பிடித்தவர்களா? யாரும் தான் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே. உன்னை எல்லாரும் கேவலமாக தானே பார்க்கிறார்கள். நீ நல்லதே சொன்னாலும் யாரும் காதில் வாங்குவது கூட கிடையாது. ஏனென்றால் நீ எதையும் சாதிக்கவில்லை என்பதற்காக. இவள் என்ன சாதித்து விட்டால் நமக்கெல்லாம் போய் கருத்தை சொல்கிறாள் என்ற கேவலமாக பார்க்கிறார்கள். இந்த உலகம் என்ன தெரியுமா? முயற்சி செய்பவன் சொல்வதை கேட்காத. எடுத்தவுடன் ஜெயித்து இருக்கிறான் பார், அவன் பேச்சை தான் கேட்கும். நீ முயற்சி செய், ஜெயித்து விட்டு பேசு. அப்பொழுதுதான் உனக்கான மரியாதை கிடைக்கும். மரியாதை வேண்டும், உன் பேச்சை கேட்க வேண்டும் என்றால் இதை நீ ஒரு முறை செய்து பார். உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் கூட உன் பின் நிற்பார்கள். நீ முயற்சி செய்யும் காரியங்களில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அப்பொழுது எல்லாரும் நீ பேசுவாயா என்று ஏங்குவார்கள். ஆனால் நீ யாருக்கும் பேசக்கூட நேரம் இல்லாமல் நீ மிகவும் உன் வேலையில் கவனத்தை செலுத்தி கொண்டு இருப்பாய். தங்கமே, உனக்கு நீ பெரிய ஆளாக வேண்டும் என்ற ஆசை நிச்சயமாக ஆவாய். அதில் மட்டும் கவனத்தை செலுத்து. யார் உன் பேச்சை கேட்டால் என்ன, கேட்காவிட்டால் என்ன? நான் கேட்கிறேன். என்னிடம் சொல். உனக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ என்னிடம் பேசு. உனக்கு அழ வேண்டும் என்றால் என்னிடம் வந்தாள். நான் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவும் நல்ல ஒரு வார்த்தையும் வைத்திருப்பேன். ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் பொழுது எல்லாரும் உன்னை திரும்பி பார்ப்பார்கள். அதுவரை அமைதியாக இரு. யார் பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன, உன் வாழ்க்கையை பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் சாதிக்கலாம். தைரியமாக இரு, எச்சரிக்கையாக இரு. எல்லாவற்றிலும் நிச்சயமாக ஜெயிப்பாய். ஓம் சாய்ராம்.